இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருவோண நட்சத்திரத்தில பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா, சொல்லப்படாத மறுபக்க வாழ்க்கைய பத்தி பார்க்கலாம். சரிங்களா? அதாவது திருவோணத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன். காலபுருஷனுக்கு 10வது ராசி மகரம். பிறக்கும்போதே சந்திர ராசியில பிறக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஜாதகத்திலே சந்திரனுடைய வலிமை நல்லா இருக்கு அப்படின்னா, சந்திரன் நல்ல அமைப்பில இருக்கார் அப்படின்னா, ஒரு சுப பார்வை, சேர்க்கையில இருக்கார் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க நல்ல மனோதிடம் கொண்டவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த சூழ்நிலையும் தளராத ஒரு மனம் கொண்டவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? மனத்தடுமாற்றம் பெரும்பாலும் இருக்காது இவங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம எல்லோரையும் சகஜமாக பழகின்ற ஒரு குணம் இவங்ககிட்ட இருக்கும். நல்ல உழைப்பாளியா இருப்பாங்க. உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது கண்டிப்பா இவங்ககிட்ட இருக்கும். தான தர்மங்கள் சார்ந்த விஷயத்துல ஈடுபாடுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். நல்ல வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி குடும்பத்துக்கும், தன்னை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் தருகிற நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க. ஆனா வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள பாசம், அன்பு எல்லாமே இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அதே மாரி சந்திரன் நல்லா இல்லாதபோது என்ன ஆகும்னா, இவங்களுக்கு அதாவது திருவோணத்தில பிறந்தவனுக்கும் உங்க ஜாதகத்தில சந்திரன் வந்து ஒரு தேய்பிறை அமைப்பிலயோ, அல்லது அமாவாசை அமைப்பிலயோ, அல்லது ராகுவோடையோ, அல்லது கேதுவோடையோ, அல்லது சனியோடையோ சேர்ந்திருக்கின்ற போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த மன தடுமாற்றம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு குழப்பமான ஒரு நிலை சற்று அதிகமாகவே இருக்கும். மனம் திடம் அப்படின்றது பெரும்பாலும் இருக்காது. முடிவுகள மாத்திக்கிட்டே இருப்பாங்க. காலையில எடுத்த முடிவ சாயங்காலம் மாத்துவாங்க. சந்திரன் நல்லா இல்லாதபோது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவங்ககிட்ட. சரிங்களா? அதே மாரி தாய் வழி உறவுகளால கொஞ்சம் பிரச்சனைகள், சிக்கல்கள வாழ்க்கையில சந்திக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள இவங்க வாழ்க்கையில சந்திக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சந்திரன் நல்லா இல்லாதபோது, ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு சிரமம் அதிகமா இருக்கும். எப்பவுமே மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. மத்தவங்கள சார்ந்து இருப்பாங்க. தெளிவா தன்னோட சுயமா ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் மத்தவங்க கிட்ட ஒரு அட்வைஸ கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. இது எல்லாமே சந்திரன் நல்லா இல்லாதபோது கொடுக்கின்ற பலன்கள். அப்ப சந்திரனுடைய வலு நல்லா இருக்கணும். கண்டிப்பா வந்து நல்லா இருந்தாங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்தை உங்க வாழ்க்கையில பார்ப்பாங்க. சரி, இவங்கள பத்தி சொல்லப்படாத சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, ஒருத்தவங்க பேசும்போது, அவங்க பார்க்குற பார்வை, அவங்க பேசுற விதம், இத வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி எளிதில எடை போடக்கூடிய ஆட்கள் இவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. ஒருத்தவங்க பேசுறத உன்னிப்பா கவனிப்பாங்க. அவங்களுடைய பார்வைய கவனிப்பாங்க. அவங்களுடைய நடைய கவனிப்பாங்க. எல்லாத்தையும் கவனிச்சு, இவங்க இப்படித்தான் சொல்லிட்டு அப்படியே வந்து கரெக்ட்டா இவங்க எடை போடுவாங்க. அந்த எடை போடுறது நம்ம கெட்டிக்காரரான ஆட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளி தோற்றத்துல நீங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க, அமைதியா இருக்காங்க அப்படின்னா கூட, உள்ளுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒண்ண யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிந்தனை அப்படின்றது, ஒரு யோசனை அப்படின்றது உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாரி இவங்க வந்து வெளியில பேசும்போதும் சரிங்க, வண்டி ஓட்டும்போதும் சரிங்க, இவங்க பார்வை வந்து அந்த ரோடு நோக்கி இருந்தா கூட, உள்ளுக்குள்ள அந்த சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்கால திட்டமிடல் பத்தியோ, அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க. சரிங்களா? அந்த ஒரு யோசனை அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெச்சூர்டான பெர்சன்ஸ் இவங்க. சரிங்களா? அதாவது சின்ன வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப பாரங்கள், குடும்ப சுமைய வந்து சுமக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனால என்ன ஆகும்னா, வயதிற்கு மீறிய ஒரு முதிர்ச்சி இவங்க கிட்ட தெளிப்படும். அதே மாரி தாய் வழி உறவுகள் வழியில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு தாக்கம் என்னுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். அவங்க மூலமா. சரிங்களா? அதையும் இவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி ரகசியங்கள் காக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். மத்தவங்க அத இவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அத வந்து மரணம் வரைக்கும் அத வந்து வெளிய சொல்ல மாட்டாங்க. குறிப்பா ஒரு நம்பகத்தன்மை, நம்பிக்கையான நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்பகத்தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவோணத்தில பிறந்தவங்களா எடுத்துக்கலாம். அதே மாரி இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறாங்க. அது முடியிற வரைக்கும் அந்த விஷயத்த வெளிய சொல்ல மாட்டாங்க. ரகசியமா வச்சுட்டுருப்பாங்க. அந்த விஷயம் வந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகே வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து வெளிய சொல்லுவாங்க. அதிகப்படியான யோசனை அப்படின்றது இவங்ககிட்ட சற்று அதிகமா இருக்கும். சிந்தனை அதிகமா இருக்கும். கற்பனா சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? குறிப்பா சொல்லப்போனா, ஒரு மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவங்க அப்படின்னால, அந்த மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மத்தவங்க சொல்ற ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமா யோசிச்சு, தேவையற்ற சந்தேகத்தையும், தேவையற்ற கற்பனையும் உருவாக்கிக் கொள்வாங்க. இவங்களுக்கு இவங்களே. சரிங்களா? ஆனா பெரும்பாலும் எதையுமே கொஞ்சம் டேக் இட் ஈஸியா அவங்க எடுத்துட்டாங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும் வாழ்க்கையில. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தனக்குன்னு ஒரு எல்லைய போட்டுக்கிட்டு, அதுக்குள்ள வந்து வாழ்க்கைய வாழ்வாங்க. சரிங்களா? அதே மாரி ஒரு குறிப்பிட்ட நபர்கள மட்டும் தான் இவங்க ஜோன்குள்ள வச்சுப்பாங்க. மீதி யாரையுமே அந்த ஜோன்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. இது வந்து வெளித்தோற்றத்தில பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, கொஞ்சம் சுயநலவாதியா இவங்கள காமிச்சுக்கிட்டாலும் கூட, ஆனா நிஜமாவே இவங்க வந்து தன்னுடைய சுய பாதுகாப்பிற்கு, தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு இவங்க அதிகமான முக்கியத்துவம் குடுப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கிற நபர்கள், தன்னை சார்ந்த நபர்கள பத்தி மட்டும் தான் அதிகமா யோசிப்பாங்க. தான் குடும்பம், தான் அப்படின்ற எண்ணத்தில கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவத்த இவங்க அதிகமா வாழ்க்கையில கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம்.
அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து இவங்களுக்கு சரியான ஒரு உதாரணமா இவங்க வந்து இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எது வந்து கிடைச்சாலும், அது வந்து ரொம்ப சீக்கிரமா கிடைக்காது. எளிதில கிடைக்காது. எதையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இவங்க வந்து வாழ்க்கையில பெறுவாங்க. அதாவது தாமதமா தான் கிடைக்கும். ஆனா நிலைத்த நீடித்த ஒன்றா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுடைய வளர்ச்சி வந்து நிலையான வளர்ச்சியா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா நிலையான நீடித்த ஒரு வளர்ச்சி அவங்களுடைய வளர்ச்சியானது வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த கத்துக்கிறதுல இவங்களுக்கு அதிகப்படியான ஈடுபாடு இருக்குங்க. குறிப்பா அறிவு, கல்வி, சாஸ்திரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புதிய விஷயங்கள கத்துக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப ஒரு தீராத ஒரு தாகம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா. அதே மாரி இவங்க கற்ற விஷயங்கள மத்தவங்கள சொல்லிக் குடுக்கறதுலயும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சிறப்பாவே சொல்லிக் குடுப்பாங்க. அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, சொல்லிக் குடுக்கறதையும் சில பேருக்கு வரணும். சரிங்களா. அதாவது எல்லாராலயும் சொல்லிக் குடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இயல்பாவே சொல்லிக் குடுப்பாங்க. அந்த ஒரு குணம் அப்படின்றது இவங்ககிட்ட இயல்பாவே இருக்கும். அதே மாரி அன்பையும், பாசத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய காட்டுறதுல நெறைய தயக்கம் இருக்குங்க. சரிங்களா. அதாவது இவங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான அன்பு, பாசம் இருந்தாலும் கூட, அதை எப்படி வெளிய காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன ஆகும்னா, உணர்ச்சி அற்றவங்க மாரி வெளிப்படுத்துவாங்க, இருப்பாங்க. "உனக்கு உணர்ச்சியே இல்லையா?" அப்படின்ற மாரி நெறைய பேர் கேள்வியும் கேட்பாங்க இவங்ககிட்ட. ஆனா உண்மையாவே சொல்லப்போனா, தனக்கு புடிச்சவங்க மேல, தன் குடும்பத்தின் மேல இவங்களுக்கு அதிகப்படியான அன்பும், பாசமும் இருக்கும். அத வந்து வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க, அல்லது வெளிக்காட்ட தெரியாது இவங்களுக்கு. அதுதான் விஷயம். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், திருமணத்த பத்தி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளால பதில் சொல்ல மாட்டாங்க வாழ்க்கையில. சரிங்களா? இந்த காலம் எனக்கு சாதகமாக மாறும்போது, என்னுடைய வெற்றியுடைய சத்தம் மட்டுமே இந்த உலகத்துக்கு கேட்கும் அப்படின்றதுல, இவங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும். அது மாரி தான் இவங்களும் நடந்துப்பாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.